வேளாள முருங்கை மரம் ஏறிச்சுன்றாங்களே அது மாதிரியா? முருங்கை மரம் இல்ல, முருங்கை மரம். முருங்கை மரம் ஏறிச்சுன்னு சொல்றது இல்ல, முருங்கை மரம். அப்ப எல்லாரும் தப்பு தப்பா சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய ரகசியம் இருக்கு பாக்குறேன். இன்னொரு நாள் பகல்ல போய் காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரே ஒரு சீரியல் தான் நடிக்க போனேன். அதுக்கு இவனுங்க ட்ரீட் கேட்குறானுங்க. ஸோ இங்கே ஸ்பெஷலாக சிக்கன் போண்டா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னானுங்களா. எனக்கு கூட சிக்கன் போண்டா தான் பிடிக்கும். சரி, அதனால் சிக்கன் போண்டா தான் இவங்களுக்கு ட்ரீட்டு. இவனுக்கு கேட்டாருங்க சிக்கன் போண்டா, அதனால் வந்து சிக்கன் போண்டா வாங்கிறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சில பிளேஸ்லாம் ஆரோவில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஈவினிங் டைம்லேருந்து இப்படி ரோட்டு வியூவாக போயிட்டு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் போண்டா வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்லாம். சரி, இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? செடிடூர். அங்கே என்ன இருக்கும்? சரியா, போயிட்டு வரலாம் வாங்க. இது இல்லையாடா, எல்லாம் போயிட்டு இதுதான் அப்போவா? ஆமா, அங்கேயோட போயிட்டா. Go straight. Okay? I'm speaking after English. Go. No. You also speaking after English. Go. Straightly go. இல்லையா? No. Straight. Go straightly. இங்கதான். இது இல்ல. No. There. This place only. There are definitely. There what? என்ன காட்டுற? குதிரை. ஏய், குதிரை இல்லடா இது. அதோ பாரு, கழுதுடா. அதோ பாரு, பிரவுன் கலர்ல. டேய், கடைசியா எதுவுமே பண்ணாது போலடா இது. என்ன அது? சரி, இப்ப போமாங்க. பயம்படுத்துறீங்கடா நீங்க. ஆனா நீங்க பயப்படுறதுல எதையும் என்ன பண்ணுங்க? ஒரு இடத்தையா சுத்தி காட்டினீங்களாடா? ஏன்டா பாம்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. போண்டா போடுற கேப்ல இங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கறது வந்துட்டோம் நாங்க. என்ன விளையாடுவாங்க பிளேயர்ஸ்? எல்லாரா பிளேயர்ஸ்? என்னடா சர்வீஸ்லாம் இறங்குது அப்படியே. இங்க பாரு, வெள்ளைக்காரங்க வர்றாங்க. செம்மையா விளையாடுவாங்க மழையில. வருவாங்க. என்ன மதிக்கு வரட்டாவா? டேஸ்ட் நல்லா இருக்கு.
சூப்பராக இருக்கு, நல்லா சூடாக இருக்கு. எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க? இங்கே தான் குளத்தாண்டா. சூடாக போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வரீங்களா? சரிங்க, நான் தொட மாட்டேன், நான் கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுங்க? இன்னைக்கு டியூஸ்டேவா, முருகர் கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து டியூஸ்டே இல்லையா, முருகர் கோயிலுக்கு வந்தோம். நான், ஸ்வேதா, அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தோம். சித்தி வந்து வரல. அச்சன் போலாமா? போலாமா? காசு வருது. அம்மா பின்னாடியே பிடிச்சின்னு போய் இரு, அம்மா போய் செப்பல் போட்டுட்டா வா. சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே கோவில் வெளில அங்கே காமிச்சிருங்க. பிள்ளையார் இது. இந்த கோவில் கட்டுறாங்க தானே? ரொம்ப என்ன குளம் இது? தாமரை பூ பூத்திருக்கு, அதனால தாமரை குளம் பேர் வச்சாச்சா? குளம் பெருசு தெரியல, எங்க ஆரம்பிச்சு அந்த கடைசி தான் குளம் இருக்கிறது எனக்கு தெரியுது, கேமராக்கு தெரியல. குளம் அழகா பூ பூத்திருக்கு. பகல்ல வந்தா காமிச்சிருக்கலாம் இந்த குளத்தை. எனக்கு பின்னாடி இந்த குளம் இருக்குது, ஆனால் வந்து பகலில் வந்தால் சூப்பராக இருக்கும் வியூ. நிறைய தாமரை பூ பூத்துருக்கு. வச்சன் வந்து என்னை வீடியோ எடுக்கவே விடலை கோவிலில். அதான் கோவில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். பிரசாதம் கேசரி கொடுத்தாங்களா, வாங்கி வச்சுட்டேன். என்ன சாப்பிட போகிற? வீட்டுக்கு போய் வீட்டுக்கு போய் கேசரி சாப்பிட போகிறோம். நான் என்னது என்னது பாய் பாய். போய் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னல, சாப்பிடலாம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கேசரி சாப்பிட்றியா? சாக்லேட் சாப்பிடக்கூடாது, கேசரி சாப்பிடு. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றேன்னு சொன்னல, எடுத்துட்டு தாட்டா சாப்பிட்றீங்களா? இங்கே பாருங்க, கண்ணு வீங்கி இருக்கு. கண்ணு காமி. இப்போ கோயிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கடையில் வந்து ஒரு டப்பா மேலே ஏறி விழுந்துட்டான். காலிலேருந்தே விழுந்துட்டே இருக்கான், என்னன்னே தெரியல. புரியுதா? அடங்கவே மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுறான். மொட்டை அடித்து அடங்குவீங்கன்னு சொன்னாங்க, மொட்டை அடிச்சும் அடங்கலை. அப்போ ஸ்கூல் போனால் அடங்குவானோ? சரியா அடங்கவே மாட்டுற? என்னது புரியல? வாய்ஸா? நாய்ஸ் அடிக்குதா? நாய்ஸ் அடிக்குதா? எங்கே நாய்ஸ் அடிக்குது? போய் வந்துட்டு சிக்கன் போட்டெல்லாம் சாப்பிட்டீங்களா? கோயிலுக்கு போகிற அவசரத்தில் சிக்கன் போட்டாங்க எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு முருகர் கோயிலுக்கு போய் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் போகிறதுக்கு நான் இன்னும் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருந்தது? எனக்கு தெரியாது அது எப்படி இருக்குன்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க? நான்லாம் சாப்பிட்டதில்ல சிக்கன்லாம். நம்ம ஊரில் ஒரு வீடு போய் சாப்பிட்டோம், அது வேறு மாடல் இருக்குது, இது வேறு மாதிரியா இருக்குது. சிக்கன் போண்டா கேள்விப்பட்டிருக்கேன், பட் ஆனால் ஒரு தடவை கூட நம்ம ஊரில் வாங்கி கொடுத்தது இல்லை. அங்கே விற்கிறது வாங்கி வந்தது உனக்கு மறந்துட்டேன். நம்ம ஊரில் எங்கம்மா விற்கிது சிக்கன் போண்டா? எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் வாங்கி வந்தது. அது கீரை போண்டாமா? அது கீரை போண்டாவா? ஆமாம், பெருசு பெருசாக கீரை போண்டா தான் வாங்கிட்டு வந்தாங்க, சிக்கன் போண்டா வாங்கி வரல. கேட்குறேன். சரி, அது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியா? அது ஒன்று 10 ரூபாய், அது வாங்கலாம். ஆமாம் ஆமாம். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு குளம் இருந்தது. அந்த குளம் என்ன குளம் அது? அது விக்கிரமாத்தம் குளம். தாமரை குளம் இல்லை அது? விக்கிரமாத்தம் குளம். வேதாளம் குடியிருந்த இடம். சுற்றி முருக்க மரம் இருக்கும், அதில் வேதாளங்கள்லாம் இருக்குதான். வேதாளம்னா? விக்கிரமாத்த ராஜா அவரு. விக்ரமாதித்தன் ராஜா வந்து அந்த குளத்தை என்ன பண்ணாரு? ஆண்டாரா? அதெல்லாம் ஒரு பேயெல்லாம் குடி இருக்குது, அது மாதிரி தான் வேதாளம். வேதாளம் முருங்கை மரம் ஏறிச்சுன்றாங்களே, அது மாதிரியா? முருங்கை மரம் இல்லை, முருக்க மரம். முருங்கை மரம் ஏறிச்சு, முருங்கை மரம் ஏறிச்சுன்னு சொல்றது இல்லை. முருக்க மரம், முருக்க மரம். அப்போ எல்லாரும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க.
வேதாளம் முருக்க மரம் ஏறிச்சுன்னு சொல்லணும். ஆமாம், வேதாளம் முருங்கை மரம் கிடையாது, முருக்க மரம். சரி சரி. அப்போ அந்த குளத்துக்கு பின்னாடி நிறைய ரகசியம் இருக்குது பார்க்குறேன். இன்னொரு நாள் பகலில் போய் காமிக்கிறேன். நாங்கள் பார்த்தலாம் தாம்பரம்லாம் இல்லை, அதில் ஒரு செம்மண்ணு தண்ணி மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அது தாம்பரம் யாராவது தண்ணி போட்டு முளைச்சி அப்படி தண்ணி தெளிவா வெள்ளை கலரில் ஆயிடுச்சு இப்பெல்லாம். ஓ, அந்த தண்ணியில் இப்போ யாரோ தாமரை இதை போட்டாங்க. தாம்பரம் வேறையோ தாம்பரம் கொடியோ போட்டு இது வரையும் தாம்பரம் முளைச்சி தொட்டோம், தண்ணி தெளிவா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. நாங்கள் அந்த குளத்து தண்ணியில் தான். அப்போ இப்போ விக்ரமாதித்த குளம்னு சொல்ல மாட்டாங்க, தாமரை குளம்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதோட ஐதீகமே விக்ரமாதித்த குளம் வேதாளம் குடியிருந்த இடம் தான். அது உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்குமா தெரியும்? ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என்னோட பெரியவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு தான் தெரியும், என்ன மாதிரி சின்ன பசங்களுக்குலாம் எப்படி தெரியும்? தெரியும், அது தெரியும். ஆமாம், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கொலைக்கரை குளம், அந்த குளத்துக்கு பின்னாடி அப்போ நிறையா சூப்பரான விஷயம்லாம் இருக்குது போல். அப்புறமா கேதர் பண்ணி சொல்கிறோம். இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட போகிறோம். பாய் பாய். பாய் சொல்லுங்கம்மா. பாய் பாய். சேகர் எங்கே இருக்காங்க? சேகர் மாமா விட்டுக்கிறாங்க. அவர் அங்கே ஏசிலேயே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு ஜாலியாக. சரி பாய் பாய். வச்சன் பாய் சொல்ல. பாய்.